ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி. ஆனா பாருங்க, நம்ம மரத்தை குறித்து பார்க்கும்போதே அநேக மரத்துல ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கனிகளை தரும். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை என்ன செய்யணுமா, கொடுக்கணுமா. இன்னைக்கு அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவருடைய வேதம் வாறு சொல்லுகிறது, அவர்களை கனிகளால் அறிவீர்கள்னு சொல்லி. அப்படின்னா இன்றைக்கு நம்ம மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி இருக்கிறதா? அதான் பாருங்க, ஆவின் கனியை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடைக்குன்னு சொல்லி. இன்னைக்கு நமக்குள்ள அந்த கனி இருக்கிறதா? அந்த கனி இருந்தா நமக்குள்ள மனந்துதல் உண்டாகும். ஏன்னா ஆவின் கனி அங்க பார்க்கிறோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் சொல்லி. அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை சகிக்கும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்னா, நான் மனதுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.